வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். லிவர் அதாவது கல்லீரல் நம்ம பாடியில் இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு. இந்த லிவருக்கு 500க்கும் மேற்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க. அதில் முக்கியமானதுன்னா நம்ம டைஜஷனுக்கு தேவையான பைல் ஜூஸை செக்ரேட் பண்ணுறது, நம்ம ப்ளீடிங்கை குறைக்கிறதுக்கு தேவையான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அல்லது நம்ம உட்கொள்கிற மெடிசின்ஸை மெட்டபலைஸ் பண்ணி வெளியேற்றுறது, நம்மளோட பாடியோட எனர்ஜி ஸ்டோர் ஹவுஸ்ன்னு கூட இதை நம்ம சொல்கிறோம். இந்த லிவர் நம்ம அப்டாமனின் மேல் பகுதி அதாவது ஸ்டமக்குக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த லிவரில் பல வகையான கட்டிங்க வருது. அதை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, மற்ற ஆர்கன்ஸில் ஆரிஜினேட் ஆகி லிவருக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர்னு சொல்லுவோம். அது யூஸ்வலாக இந்த கோலான், ஸ்டமக், பிரெஸ்ட்லேருந்து வரக்கூடிய கேன்சர்ஸ். 2வது, இந்த லிவர் செல்ஸ்லேயே உருவாகக்கூடிய லிவர் செல் கேன்சர்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த லிவரில் உருவாகக்கூடிய லிவர் செல் கேன்சர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். யாருக்கு இந்த லிவர் செல் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் அதிகம்? மற்ற கேன்சர்ஸ் மாதிரியே இந்த லிவர் செல் கேன்சர் கூட லிவர் செல்ஸில் ஆகக்கூடிய மியூட்டேஷன்னால் உண்டாகுது. இந்த லிவர் செல் டிஎன்ஏல மியூட்டேஷன் ஆகிறதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா க்ரானிக் இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா வைரல் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ் பி, சி, டி, இந்த வகையான வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால லிவரில் க்ரானிக்கலாக ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் இந்த லிவர் செல் டிஎன்ஏ டேமேஜ் ஆகலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மோஸ்ட் காமன் ரீசன் என்னென்னா ஆல்கஹால் இன்டேக். ரொம்ப வருஷமாக ஆல்கஹால் இன்டேக் எடுத்துகிட்டு இந்த லிவரில் சிர்ஹோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய டேமேஜ் ஏற்பட்டு அதில் இந்த லிவர் செல் கேன்சர் உண்டாகலாம். மற்றபடி ஃபியூ ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் அதாவது ஹீமோக்ரோமேட்டோசிஸ், வில்சன்ஸ் டிசீஸ் கூட லிவர் செல் கேன்சருக்கு ஒரு காரணம்னு சொல்கிறோம். இந்த லிவர் செல் கேன்சருக்கான சிம்டம்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த லிவர் செல் கேன்சர்ஸ் அர்லி ஸ்டேஜில் எந்த சிம்டம்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்டாக நம்ம பார்த்தா இந்த பேஷண்ட்ஸ் டயக்னோஸ் ஆகிறப்பவே அது ஸ்டேஜ் 4ல் தான் டயக்னோஸ் ஆவாங்க. இல்லைன்னா சில டைம் என்னாகும், இன்சிடென்டலாக வேறு ஒரு காரணத்துக்காக ஸ்கேன் எடுக்கிறப்போ லிவரில் கட்டி தென்படலாம். சில பேருக்கு மேல் வயிற்று பகுதியில் வலி தென்படலாம். அதனால் இந்த ஸ்கேன் பண்ணுறப்போ இது டயக்னோஸ் ஆகலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு ஜாண்டிஸ் அல்லது இச்சிங் இருக்கிறதுனால கூட இந்த கேன்சர் டயக்னோஸ் ஆகலாம். இந்த வகையான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அல்லது இந்த லிவரில் கட்டி தென்பட்டுச்சுன்னா உடனே டாக்டரை அணுகி நம்ம சில டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. யூஸ்வலாக டாக்டர் இந்த கேன்சர் லிவரில் உருவான கேன்சரா இல்லது மற்ற ஆர்கன்லேருந்து பரவி இருக்கிற கேன்சரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பிளட் டெஸ்ட் மற்றும் ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட் என்னென்னா ஏஎஃப்பின்னு சொல்லக்கூடிய ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன், CA-19-9 மற்றும் CEAன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணுறது மூலமாக அது லிவரில் இருக்கக்கூடிய கட்டியான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை ஸ்டேஜிங் பண்ணுறதுக்காக வேண்டி இதர் சிடி ஸ்கேன் அல்லது பெட் சிடி ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஸ்டேஜிங் டெஸ்ட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம்.